பெரும்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, அமைச்சர் ராஜ்மோகன் தான் வந்து பேசுவாங்க. நேற்று அனைத்து அமைச்சர்களுமே இறங்கி சாத்தினோடனே பார்த்தீங்கன்னா, இதில் கிரிக்கெட் பாஷையில் சொல்லப்போனால் சூப்பர் 11மே வந்து சூப்பர் பேட்ஸ்மேனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீ போடுற ஒவ்வொரு பாலும் சாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சாரோட மற்றவங்க எல்லாருமே பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். எப்போதுமே விஜய் சாரோட பேச்சு தான் வந்து டாப்பில் இருக்கும். நேற்று வந்து அவர் எப்படின்னா கூல் கேப்டன் தோனி மாதிரி ஆயிட்டாரு. விளையாடுங்கப்பா, நீங்கள் அசர்ற நேரத்தில் நான் வந்து இறங்கி அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு சோஷியல் மீடியா, காதுவழி செய்திகள், நியூஸ் பேப்பரில் போட்டாங்க, இதெல்லாம் படிச்சுட்டு வந்து இங்கன்னா பேசக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் நாளைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஃபேக்ஸை சொல்லு, கம்ப்ளைண்ட்டை கொடு, எங்கள் தலைவர் நாளைக்கு ஆளை தூக்கிடுவார், நீ என்கிட்ட கொடுக்க வேணாம், அவர்கிட்டே டேரெக்டாக கொடு, மின்னஞ்சல் அமுச்சு விடு, எதுவுமே இல்லாமல் வாயில் மட்டும் வடை சூடாது அப்படின்னு இருப்பாருங்க நம்ம அமைச்சர் ஆனந்த. அமைச்சர் மரிய வில்சன் தான் நேற்று வந்து சூப்பர் 6ல் ஒரு அடி அடித்தார். ஆனரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ், அதாவது மரியாதையாக ஒருத்தனை இப்படி திட்ட முடியும்னா அது அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்கள் தலைவர் இந்த நல்லது மட்டும் பண்ணல, எல்லாத்து தலையிலையும் 1,99,000 கடனும் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு, அதுக்கும் உங்கள் தலைவர் தான் காரணம் அப்படின்னு பாருங்க. லீக்குன்னு சொல்றீங்க, என்ன லீக்குன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. இந்த வரைக்கும் 3 இலாக்காவை வந்து ஆடிட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, சிஎம் சார் டேபிள் இருக்குது, என்னைக்கு அது வெடிக்கும்னா அன்னைக்கு அவர் வெடிப்பாரு அப்படின்னாரு. இவர் திரியை கிள்ளி வச்சுட்டாரு சிஎம் சார் டேபிள்ல அப்படின்னு. அந்த பேச்சுக்கு ஆப்போசிட்ல பதிலே இல்லைங்க, பின் டிராப் ஆயிடுச்சு. ஏன் டிபார்ட்மெண்டா, ஓன் டிபார்ட்மெண்டா, எதுக்குடா வாயா விட்டுட்டு எந்த டிபார்ட்மெண்டா அப்படின்ற அளவுக்கு அந்த ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உட்காந்துருந்தாங்க. சட்டசபையில் பயங்கரமான அந்த விவாதங்கள் வந்து பார்த்தோம். அதில் அப்பர் ஹேண்ட் டிவிகேவோட மெம்பர்ஸ் எடுத்திருக்கிறது கண் கூட தெரியுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்னடா எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு வந்து நினச்சா, மரிய வில்சன்லேருந்து ஏன் நம்ம இவர் மதுபான அந்த அமைச்சர் விக்னேஷ் எல்லாருமே ரொம்பவே தெளிவாக அவங்களோட கருத்துக்களை வைக்கிறது. ஏன் புஷி ஆனந்த் அவர்கள் அவர் அடிச்ச 6 எனக்கு இன்னும் அந்த வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரல. நான் அதை பார்த்தேன், ஆனால் ஐ வாஸ் ஸ்டன்ட் ஆக்சுவலி. அந்த வார்த்தைகள் டக்குன்னு எனக்கு வரல. அவர் பயங்கரமாக அது அந்த இதுக்கு தான் சொன்னாங்க, அது 3% உங்கள் ஆட்சி நினச்சிட்டு இருப்பீங்க போல இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. பா, வெரி ஆசம். அதை நம்ம எப்படி சார் பார்க்குறது? எந்த விதத்தில் டிஎம்கே நேற்று அவங்க தெரியுது ஏதோ தடுமாறுறாங்க, அவங்க வந்து வைக்கிறாங்க, டிபேட் வைக்கிறாங்க, அவங்க வந்து கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க, பட் ஏதோ ஒரு விதத்தில் டிவிக்கே வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது நம்ம லைவில் பார்க்குறோம், ஃபீல் பண்ணுறோம். நம்மன்ட்டு இல்லை, எல்லா காமன் ஆடியன்ஸுமே இது ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி கிளியர், தே ஆர் டூயிங் த ஹோம்ஒர்க் ஆன் டெய்லி பேசிஸ். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 10 to 5 உட்காந்து எல்லா அமைச்சரும் அவங்க வேலை செய்கிறாங்க. ஒருத்தரும் அவங்க பொறுப்பை பார்க்குறாங்க. இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஐஏஎஸ் ரிப்போர்ட் எழுதிட்டு வருவாங்க. எனக்கு 40% வந்துருச்சா, இந்த கையெழுத்து போடு, அந்த வேலைகளை மட்டுமே அமைச்சர் செஞ்சு கொண்டிருந்தார்கள். அமைச்சர்கள் பெரும்பாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பார்ட்டிஸில் எல்லா கல்யாணத்தை அட்டன் பண்ணுவாங்க, எல்லா சாமியும் அட்டன் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? இது ஒன்று வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக வச்சு இதை மட்டும் ஓட் பேங்காக வச்சு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து நீ பரவாயில்ல, என் வீட்டு கல்யாணத்துக்கு வராட்டியும் பரவாயில்ல, என் வீட்டு சாவுக்கு வராட்டியும் பரவாயில்ல, நீ மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக நீங்கள் அங்கே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்குறோங்கிறாங்க இன்றைக்கி மக்கள். இன்றைக்கி சனி ஞாயிறு மட்டும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தொகுதிக்கு போய் வேலை செய்கிறாங்க. மற்ற நாள்லன்னா வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் உட்காந்து வேலை செய்கிறாங்க. ஸோ ஆல் 7 days பீப்புள் ஆர் ஒர்க்கிங். வென் த சிஎம் ஆஸ் என்ட்ரிங் ஏன்னா நம்ம அடையாரில் இருக்கிறோம், ஓகேங்களா, டெய்லி சிஎம் சார் இங்கே கிராஸ் ஆகும்போது தான் நாங்களும் கிராஸ் ஆகிறோம். ஏன்னா எனக்கு ஹைகோர்ட் அங்கே தானே, ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும் போது நாங்களும் கிராஸ் ஆகும். ஓகே, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு 10:30 மணிக்கு ஹைகோர்ட்டு. இப்போ சிஎம் சாருக்கு பின்னாடி அந்த கான்வாய் போது பார்த்தீங்களா, அதை நாங்கள் பிடிச்சிக்கிட்டே ஓடிடுறது. ஓகேங்களா, அதனால நாங்கள் அப்படி போகிறோம். ஏன்னா அவர் 10 மணிக்கே போயிடுறாரு, ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும் போது நாங்கள் முன்னாடி இந்த ஜட்ஜஸ் கான்வாய் என்ன போவோம், ஜட்ஜஸ் கார் போச்சுன்னா அதுக்கு முன்னாடி சல்லுன்னு போயிடுவோம் கொஞ்சம், ஓகேங்களா, டிராஃபிக்லாம் போயிடுவோம். அந்த மாதிரி நாங்கள் டெய்லி பார்க்கும்போது நாங்கள் கோர்ட்டுக்கு போகிற நேரத்துக்கு முன்னாடி சிஎம் சார் சட்டசபைக்கு போயிடுறாருங்கிறத நான் இதை பதிவு செய்கிறேன். புரிஞ்சுங்களா, பர்சனலாக இதை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா 10:30 மணிக்கு கோட்டுங்கிறதுனா நான் வீட்டை விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:45 தான் கிளம்புவேன். புரிஞ்சுங்களா. ஆனால் அவர் 9:45 எங்கள் ஏரியா கிராஸ் பண்ணிடுறாரு.
ஓகேங்களா. சிஎம் சார் வந்து எங்கள் ஏரியா கிராஸ் பண்ணிடுறாரு. அவர் கிராஸ் பண்ணி முடிச்சாருன்னா அப்படியே அந்த ஏரியாவே கொஞ்சம் பிளாங்காக இருக்கும். அதனால் ஃபாஸ்ட்டாக நான் எங்களாலே ட்ராவல் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். எவ்ரிபடி நோஸ் த ஃபேக்ட் ஆஃப் த கேஸு. இன்றைக்கி சோஷியல் மீடியா, காது வழி செய்திகள், நியூஸ் பேப்பரில் போட்டாங்க, இதெல்லாம் படிச்சுட்டு வந்து இங்கன்னா பேசக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் நாளைக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஃபேக்ட்ஸை சொல்லு, கம்ப்ளைண்ட்டை கொடு, ஓகேங்களா. எங்கள் தலைவர் நாளைக்கு ஆளை தூக்கிடுவார், புரிஞ்சுங்களா. நீ என்கிட்ட கொடுக்க வேணாம், அவர்கிட்டே டேரெக்டாக கொடு, மின்னஞ்சல் அமுச்சு விடு, எதுவுமே இல்லாமல் வாயில் மட்டும் வடை சூடாது அப்படின்னா இருப்பாருங்க நம்ம அமைச்சர் ஆனந்த, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இது. அமைச்சர் மரிய வில்சன் தான் நேற்று வந்து சூப்பர் 6ல் ஒரு அடி அடித்தார். ஆனரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ். அதாவது மரியாதையாக ஒருத்தனை இப்படி திட்ட முடியும்னா அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ், உங்கள் தலைவர் இந்த நல்லது மட்டும் பண்ணல, எல்லாத்து தலையிலையும் 1,99,000 கடனும் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு, அதுக்கும் உங்கள் தலைவர் தான் காரணம் அப்படின்னு பாருங்க. அமேசிங் ஷாட்ஸ். அதாவது நான் ஐபிஎல்லாம் பார்க்க விட்டேன், கடைசியாக பார்த்தது கிறிஸ்கேல் தான். கிறிஸ்கேலோட ஷாட் வந்து அமைச்சர் மரிய வில்சன் தான் அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த இன்னொரு இது லீக்குன்னு சொல்கிறீங்க, என்ன லீக்குன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு. இந்த வரைக்கும் 3 இலாக்காவை வந்து ஆடிட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. சிஎம் சார் டேபிளில் இருக்குது, என்னைக்கு அது வெடிக்கும்னா அன்னைக்கு அவர் வெடிப்பார் அப்படின்னாரு. இவர் திரியை கிள்ளி வச்சுட்டார் சிஎம் சார் டேபிளில் அப்படின்னு. அந்த பேச்சுக்கு ஆப்போசிட்டில் பதிலே இல்லைங்க, பின் ட்ராப் ஆயிடுச்சு. ஏன் டிபார்ட்மெண்ட்டா, ஓன் டிபார்ட்மெண்ட்டா, எதுக்குடா வாயை விட்டுட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டா அப்படின்ற அளவுக்கு அந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உட்காந்துருந்தாங்க. அப்படிதான் திருட்டு பசங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், யாரை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா திருடர்களை சொல்கிறேன். யாருன்னா உட்காந்துருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஸோ அவர் வந்து கிறிஸ்கேலோட 6, ஓகேங்களா. அப்புறமேட்டு சைலண்ட்டாக அடித்தது நம்ம அமைச்சர் விக்னேஷ், ஓகேங்களா. அப்படியே சூப்பராக வந்து சைலண்ட்டாக அடித்தார். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, அமைச்சர் ராஜ்மோகன் தான் வந்து பேசுவாங்க. நேற்று அனைத்து அமைச்சர்களுமே இறங்கி சாத்தினோடனே பார்த்திங்கன்னா இது கிரிக்கெட் பாஷையில் சொல்லப்போனால் சூப்பர் 11மே வந்து சூப்பர் பேட்ஸ்மேனாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நீ போடுற ஒவ்வொரு பாலும் சாத்திட்டாங்க. இன்க்ளூடிங் அமைச்சர் ஆனந்த். அவர் வந்து எப்போதுமே சொல்லுவார், எப்பா இந்த புரோட்டோகால் கீட்டகால்னால் ஒழுங்கப்பா, நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன்னா நான் பேச வரதெல்லாம் இவங்க பேசிட்டு போயிடுறாங்க. குட்டி புள்ளி ரமேஷ் பேசியிருந்து, ராஜ்மோகன் பேசுகிறாரு, அப்புறம் புரோட்டோகால் படி என்னை பேச சொன்னால் நான் என்னையா பேசுவேன் அப்படிம்பார் அவர். ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவரும் சூப்பர் வந்து ராகுல் டிராவிட் ஆட்டம் அங்கே அப்போ எந்திரிச்சு போட்டார், புரிஞ்சுங்களா. அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து ஒரு ஐபிஎல் தொடரில் ஓகே ஒரு T20 தொடர் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு குறிப்பாக ரொம்ப விஜய் அவர்கள் வந்து பேசினாரு அந்த பேப்பர் படிச்சுட்டு. எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சாரோட மற்றவங்க எல்லாருமே பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். டு பி வெரி வெரி ஹானஸ்ட், எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் மட்டும் எம்எல்ஏஸ் யாருன்னா பேசுனாங்களோ டிவிகே சைடு வந்து இந்த எப்போதுமே விஜய் சாரோட பேச்சு தான் வந்து டாப்பில் இருக்கும், ஓகேங்களா. நேற்று வந்து அவர் எப்படின்னா கூல் கேப்டன் தோனி மாதிரி ஆகிட்டார். விளையாடுங்கப்பா, நீங்கள் அசர்ற நேரத்தில் நான் வந்து இறங்கி அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஹீ மேட் எவ்ரிபடி டு பிளே இன் திஸ் கேம் அப்படின்றத நான் பார்க்குறேன். நேற்று வந்து விஜய் சார் வந்து கூல் கேப்டன் தோனி மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸை ஹேண்டில் பண்ணார்.